வணக்கம் நண்பர்களே, இன்றைய அறிவோம் ஆங்கிலம் பகுதியில் நாம் பார்க்கவிருப்பது, அதாவது இந்த எவ்ரிபடி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தும் போது ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா இதை பாருங்க, இது ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. இதுல வித்தியாசம் என்ன அப்படின்னா, இந்த கேப் நிறைய பேர் எப்படி எழுதிடுறாங்க அப்படின்னாக்கா, இந்த இதுல கேப் விட்டே எழுதிடுறாங்க. அதனுடைய மீனிங் ரொம்ப ஆபத்தா போய் முடியும். இந்த எவ்ரிபடி அப்படி, ஹவ் இஸ் எவ்ரிபடி அப்படின்னா எல்லோரும் எப்படி இருக்கிறார்கள். ஹவ் இஸ் எவ்ரிபடி அட் ஹோம், ஹவ் இஸ் எவ்ரிபடி அட் ஹோம், வீட்டில் அனைவரும் எப்படி இருக்கிறார்கள், எவ்ரிபடி. இப்போ இதை எழுதும் போது கொஞ்சம் கேப் விட்டு இப்படி எழுதிட்டீங்கன்னு வைங்க, எவ்ரிபடி கொஞ்சம் கேப் விட்டு இப்படி எழுதிட்டீங்கன்னு வைங்க, இதனுடைய மீனிங் என்ன தெரியுமா? எவ்ரி, ஒவ்வொரு சடலமும் அப்படின்ற மீனிங் ஆயிரும். பாருங்க, ஒரு சின்ன கேப் எவ்வளவு பெரிய இதை கொண்டு வந்துருது பாருங்க. எவ்ரி பாடி, ஹவ் இஸ் எவ்ரி பாடி அட் ஹோம்னா ரொம்ப சிக்கலா போயிடும். புரியுதுங்களா இல்லையா? அந்த எவ்ரிபடின்ற வார்த்தையை பயன்படுத்தும் போது சற்று கவனமா இருக்கணும். கண்டிப்பா இடையில கேப் வந்துடக்கூடாது. கேப் வந்துன்னா அதனுடைய மீனிங் எப்படி ஆகுது பாருங்க. எவ்ரி பாடி, ஒவ்வொரு சடலமும், வாஸ் பரீட் அட் த கிரேவ்யார்ட், புதைக்கப்பட்டது, சுடுகாட்டில் புதைக்கப்பட்டது அப்படின்ற மீனிங். புரியுதுங்களா? இந்த எவ்ரிபடின்ற வார்த்தையை பயன்படுத்தும் போது கவனமா இருங்க. இடையில கேப் வந்தனா அதனுடைய மீனிங்கே வேற, சேர்த்து தான் இருக்கணும். இதுக்கு இடையில கேப் எக்காரணத்தை கொண்டும் வரக்கூடாது. அப்படின்னா தான் அது எல்லோரும் அப்படின்ற மீனிங்ல வரும். இனி எவ்ரிபடி அப்படின்ற வார்த்தையை எழுதும் போது கவனமா இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்கள். நன்றி.